ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமாக கருணை நேரம் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களை கண்மணி போல் பாதுகாத்திருப்பார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நீங்கள் அநேகம் பேர் எங்களோடு கூட ஜெபத்தில் இணைந்திருந்தீர்கள். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வருகிற வெள்ளிக்கிழமையும் உங்களுக்காக உபவாசத்தோடு ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரத்தில் ஒரு சாட்சியை கேள்விப்பட்டு நான் மிகுந்த சந்தோஷப்பட்டேன். ஒரு தாயார், மதுரைக்கு அருகிலே இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த அந்த தாயார், அவர்களுடைய மகன் படிப்பதற்காக சென்னைக்கு சென்றிருந்தார். படித்து முடித்துவிட்டு 3 ஆண்டுகளாகியும் வேலை இல்லை என்று சொல்லி அந்த தாயார் மிகவும் வேதனையோடு என்னிடத்தில் ஜெபிக்க கேட்டிருந்தார்கள். கடந்த நாட்களில் அவர்களுக்காக விசேஷமாக ஜெபித்தோம். ஒரு அற்புதம் என்னவென்று சொன்னால், கடந்த வாரத்தில் 3 ஆண்டுகளுக்கு பின்பாக அந்த மகனுக்கு வேலை கிடைத்தது என்று சொல்லி அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். கர்த்தர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறபடினாலே அவருடைய வாழ்க்கையில் அந்த ஜெபித்த அந்த வாரமே ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கும் உண்மையுள்ள தேவன் என்பதை அநேக அற்புதத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். உங்களுக்கும் அற்புதம் வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எங்களோடு கூட வெள்ளிக்கிழமையில் நடக்கிற உபவாச ஜெபத்தில் பங்கு பெறுங்கள். உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையாக ஏசாயா 46ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். விசேஷித்த வசனம் 3ஆம் 4ஆம் வசனம். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். பிரியமானவர்களே, நாம் நினைக்கிறோம் ஏதோ நம்முடைய பெற்றோர்கள் திருமணமாகி அவளுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்ததினாலே நாம் இந்த உலகத்தில் பிள்ளைகளாக பிறந்தோம் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால், உண்மையாக நம்மை தாங்கினது யார் என்று சொன்னால் கர்த்தராகிய தேவன்தான். ஒருவேளை நீங்கள் பெற்றோர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியும். உங்களால் உங்களுடைய குழந்தையை உருவாக்க முடியுமா என்று சொல்லி கேட்டால் எந்த பெற்றோராலும் முடியாது. கர்த்தர் அந்தந்த காலத்தில் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த குழந்தை உருவானது முதல் அந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் வளரும் வரைக்கும், அது முதிர்ச்சி பெறும் வரைக்கும் அதை முழுமையாக தாங்குகிறது தேவாதி தேவன் மாத்திரம்தான். இதை நீங்கள் யோசித்து பாருங்களேன். ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், குழந்தை தாயினுடைய வயிற்றில் இருக்கும் 9 மாதமும் அந்த குழந்தை தன்னுடைய தாயை பார்த்ததே இல்லை. ஆனால் குழந்தை நினைக்குமாம், நானே வளருகிறேன், நானே பிறந்திருக்கிறேன், நானே இருக்கிறேன் என்று சொல்லி நினைத்தால் அது எப்படி இருக்கும்? அதே போல தான் நாமும் அநேக நேரத்தில் நினைக்கிறோம், நானே காரியங்களை செய்கிறேன், நான் ஓடுகிறேன், என்னுடைய பலத்தால் என்னை தாங்குகிறேன். இல்லவே இல்லை. கர்த்தர் நம்மை தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே தெரிந்து கொண்டதினாலே அவர் நம்மை தாங்கி வழி நடத்தியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் பலவீனத்தோடு இருக்கிற நீங்கள் நினைக்கலாம், நான் என்னுடைய பலத்தில் நான் ஓடினேனே என்று சொல்லி. இன்றைக்கு தாங்குகிற தேவன் உங்களுக்கு அருகிலே நிற்கிறார். அவர் உங்களை தாங்கி வழிநடத்த போதுமான தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாட்களிலே நீங்கள் அவரை சார்ந்திருக்கும் பொழுது அவர் நன்மையான ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் செய்ய வல்ல தேவனாக இருக்கிறார். 4ஆம் வசனம் எனக்கு பிடித்ததான ஒரு வசனம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். இங்கே 3 காரியத்தை நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். பாருங்கள், ஏந்துவேன் என்று சொல்லி வேதத்தில் யாரை குறிப்பிட்டு காண்பித்தார் என்று சொன்னால் நோவாவினுடைய வாழ்க்கை. நோவாவினுடைய காலகட்டத்தில்
கர்த்தர் பேழையை உருவாக்க சொன்னார். அந்த பேழை உருவாக்கி அவனுடைய மொத்த குடும்பத்தையும் எல்லாவற்றையும், அவனுக்கு சார்ந்த எல்லா விலங்குகள் எல்லாவற்றையும் ஒரு இடத்துல அவர் சேர்த்து வைத்தார். அங்கே நாம் வாசிக்கிறோம், ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே இருந்தது. 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அராரத் என்னும் மலையின் மேலே தங்கிற்று. யோசித்து பாருங்கள், நோவா ஒரு காலமும் நினைத்திருக்க மாட்டார் அவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு மழையை பார்ப்போம், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடக்கும் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் அவரை ஏந்தி தாங்கினதை நாம் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அராரத் மலை என்று சொல்லும் பொழுது யோசித்து பாருங்கள், தரையிலிருந்து ஒரு மனுஷன் அந்த அராரத் மலையின் மேலே நிற்கிற அந்த பேழையை பார்த்திருப்பான் என்று சொன்னால் அவனுடைய கண்களுக்கு எப்படி தோன்றிருக்கும்? யாரோ ஒருவர் கைகளில் ஏந்தி இருக்கிறது போல தோன்றுமா? அதை போல தான் ஆண்டவர் ஏந்துகிறார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மற்றவர்களுடைய கண்கள் பார்க்கும் மட்டும் கர்த்தர் உங்களை ஏந்துவார். நோவாவை ஏந்தினது போல உங்களையும் ஏந்துவார். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை சுமப்பேன். அதற்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு யார் என்று சொன்னால் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நின்ற பொழுது ஆண்டவர் சொன்ன, உன்னுடைய கரங்களை உயர்த்தி பிடி. அங்கே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் சொன்னபடி அவர் கரங்களை உயர்த்தி பிடித்து கொண்டிருந்த நேரத்தில் யாத்திரையாகமம் 17ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் 12ஆம் வசனத்தில், மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. பாருங்கள், எவ்வளவுதான் பலமிக்க மனிதனாக கரங்களை உயர்த்தி பிடித்தாலும் நம் மாம்சத்தில் இருக்கிறதுனால நமக்கு பலவீனங்கள் உண்டுதான். ஆனால் அங்கே கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவருடைய கரங்களை தாங்கும்படியாக அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒரு பக்கமும், ஒரு பக்கத்தில் ஒருவன் மறுபக்கத்தில் இருந்து அவன் கையை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாக இருந்தது. யோசித்து பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தாங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி தாங்கும்படியாக தேவ தூதர்களை உங்களுக்காக அனுப்புவார். எப்படி ஆரோனையும் ஊரையும் மோசையினுடைய கரங்களை தூக்கி பிடிப்பதற்கு அனுப்பினாரோ, உங்களை தாங்கும்படியாக ஒரு சிலரை ஏற்படுத்துவார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஏன் இந்த வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டம் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் சொன்னபடி செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். மோசேக்கு கட்டளையிட்டபடி அந்த யுத்தம் நிறைவேறும் மட்டும் கரங்கள் உயர்ந்திருக்க பண்ணினார். இன்றைக்கு உங்களையும் உயர்ந்திருக்க பண்ண அவரால் கூடும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும். அடுத்ததாக 3ஆவதாக நாம் பார்க்கிறோம், தப்புவிப்பேன். தானியேலை சிங்கத்தின் கெபியில் இருந்து அவர் தப்புவித்ததை அருமையாக பார்த்திருக்கிறோம். பாருங்கள், அநேக நேரத்தில் நாம் நினைக்கிறோம், எனக்கு பிரச்சனை இல்லாமல் கர்த்தர் பாதுகாத்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி. ஒரு சில நேரத்தில் கர்த்தர் பிரச்சனை இல்லாமல் நம்மை பாதுகாக்கிறதில்லை, ஆனால் பிரச்சனையில் இருந்து அதனூடாக கொண்டு போகும் பொழுதும் அங்கே ஒரு அற்புதம் செய்வார். தானியேலுக்கு நடந்த அற்புதம் என்ன? ராஜா கட்டளையின்படி சிங்க கெபிக்குள்ளே போட்டார்கள். ஆனால் ராஜாவினுடைய இருதயம் மிகவும் வேதனைப்பட்டது. என்னென்று சொன்னால், தானியேல் ஒரு குற்றமும் செய்யாதவர். உங்களுக்கு எதிராக ஒரு சில சூழ்நிலைகள் வரும் பொழுது நீங்கள் நினைக்கலாம், எனக்கு இவர்கள் இருந்தால் உதவியாக இருக்கும். யாரும் இல்லை. தானியேலுக்கு ராஜா சப்போர்ட்டாக தான் இருந்தார், ஆனால் அவரே கையெழுத்து போட வேண்டியதாக இருந்தது. அப்படித்தான் அநேக சூழ்நிலைகள். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன் என்பதை தானியேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ராஜா சொல்லுகிறார். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது தூயார சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாய்களை கட்டி போட்டார். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களை தப்புவிக்கும் பொழுது சிங்கங்களுடைய வாய்களை கட்டி போடுவார். தூதர்களை அனுப்பி அந்த காரியங்களை செய்து முடிக்க
அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், என்னை தப்புவிக்க யாருமே இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, என்னை தாங்க யாருமே இல்லையே, என்னை ஏந்துவதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இந்த 3 பேரும் விசேஷமானவர்கள் வேதத்தில். நோவா, மோசே, தானியேல். இவருடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்கிற ஒரு உண்மையான ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால், இவர்கள் 3 பேருமே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த தேவனுடைய பிள்ளைகள். பாருங்கள், இந்த 3 பேருடைய வாழ்க்கையில் கர்த்தர் எது நிமித்தம் ஏந்தினார், தாங்கினார், தப்புவித்தார் என்று சொன்னால், அவர்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே மேலானது. இன்றைக்கு நீங்கள் கீழ்ப்படிதலுக்கு முதன்மை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு அநேகம் பேர் கீழ்ப்படிதலுக்கு முதன்மை கொடுக்கறதில்லை. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், நான் என் போக்கில் போக வேண்டும், கர்த்தர் எனக்கு உதவி செய்ய இல்லை. அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது அதில் ஒரு அற்புதம் நடைபெறும். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை வழிநடத்த அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எதற்காக என்று சொன்னால், ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என்னை தாங்குவதற்கு, ஏந்துவதற்கு, தப்புவிக்கிறதுக்கு யாருமே இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்ல, நான் உனக்காக யுத்தம் செய்வேன், நீ என்னுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவாய் என்று சொன்னார். இன்றைக்கி ஆண்டவருடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி இந்த நேரத்தில் அறிக்கை செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற வாரத்திலேயே ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறது நீங்கள் பார்ப்பீர்கள். அதில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது, கண்கூடாக பார்க்க முடியும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வானத்தையும் பூமியை படைத்த சகல அதிகாரமுள்ள நசரேயனாகிய இயேசுவே, ஆண்டவரே, இந்த நல்ல வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னை ஏந்துவதற்கு, தாங்குவதற்கு, தப்புவிக்க யாருமே இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் துணையாய் நிற்கிறீர் என்பதை இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு வேத வசனத்தின் மூலமாக கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. எத்தனையோ சூழ்நிலை நம்முடைய பிள்ளைகளை அழிக்க நினைத்த காலகட்டத்தில் ஏந்தினீரே ஆண்டவரே. போராட்டங்கள் வருகிற நேரத்தில் தாங்கினீரே ஆண்டவரே. போராட்டங்கள் மேற்கொள்ளும் பொழுது தப்புவித்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதுவரை வழி நடத்தின தேவன் இன்னமும் வழி நடத்தும். ஆசீர்வாதமும் கிருபையும் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed week ahead. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். நாங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.